ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன பிளாக் காஃபி அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படம் 2021 தேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பாபுராஜ், லீனா, ஓவியா, லால் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பாபுராஜ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன சால்ட் அண்ட் பெப்பர் படத்தோட சீக்வல் தான் இது. பாபுராஜ் வந்து லாலோட வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு மனஸ்தாபத்தினால அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துடுறாரு. அவர் குக்கிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட், சூப்பரா குக் பண்ணுவாரு. வேற போறதுக்கு இடம் இல்லாம வெளியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது லீனா ஒரு ஒயின் ஷாப் வாசல்ல நின்று எப்படிதான் சரக்கு வாங்குறது, ஏன்னா ரொம்ப கூட்டமா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவரை பாக்குறாங்க. இவர் பாக்குறதுக்கே ரொம்ப சாதுவா இருக்கிறதுனால இவரை கூப்பிட்டு போய் சரக்கு வாங்கிட்டு வர சொல்றாங்க. அவரும் போய் வாங்கிட்டு வராரு. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி இவரை அவங்க தங்கிட்டு இருந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க லீனா. அந்த வீட்டுல தான் ஓவியா மத்த 3 பொண்ணுங்களும் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்குது. இவரு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது பாபுராஜோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு இன்னசென்டான கேரக்டர், அந்த ரோலை வந்து படம் முழுக்க கொண்டு வரணும். எல்லா சீன்லயுமே அது ரொம்பவே அழகா பண்ணிருக்காரு. அதே மாதிரி லீனா, ஓவியா, லால் இவங்க 3 பேருமே அவங்களோட பார்ட்டை நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. ஏன்னா சில சமைக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து படத்துல அங்கங்கேயும் கடைசியாவும் வரும். அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா எடுத்திருந்தாங்க. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். மற்ற எல்லாமே நெகட்டிவ் சைட்ல வருது. முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படத்துல கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. சும்மா இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ சீன்ஸ் எல்லாம் வரும். ஒரு ப்ராப்பர் ஸ்கிரீன் பிளே இருக்காது. ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கும். ஒருத்தங்களுக்கு வர பிரச்சனையும் அதை சால்வ் பண்ற விதமும் ரொம்பவே காமெடியா இருக்கும் பாக்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹியூமர் போர்ஷனும் நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. பட் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். ஓவியா ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு அப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு படம் நடிச்சிருக்காங்க. பட் ஆனா ஒரு நல்ல கதையை எடுத்து நடிச்சிருந்தா இன்னுமே நல்லா ஷைன் பண்ணிருப்பாங்க. பட் இந்த படம் அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப் அவங்களுக்கு இல்ல. சொன்ன மாதிரி தமிழ் டப்பிங்லயும் இது அவைலபிளா இருக்குது. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்கணும்னா வேணா பாருங்களே தவிர கட்டாயம் மஸ்ட் வாட்ச் கிடையாது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.